இங்க பாரு பெரியப்பட்டா, நீ கோச்சுக்காத, நான் சொல்றேன் அப்படின்னு. ஏன் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல கேட்டுக்கிறியா? கோவப்பட்டு நீ எந்திரிச்சு ஓடுற. நான் என்னத்துக்கு உன் மேல கோவப்பட போறேன்? உனக்கெல்லாம் அவங்கள பிடிக்கும், அதனால அவங்க பக்கத்தா பேசுவ. எனக்கு என்ன வந்துச்சு? நான் கோவப்பட்டு விடுத்தா. நான் எதுக்கு உன் மேல கோவப்படுறேன்? உன் வீட்டு பக்கம் வந்ததுனால தான் நீ பேசுற. இனிமே யார் வீட்டு பக்கம் போகாம நம்ம வீட்டுல நம்ம செத்து கிடந்தாலும் நம்ம வீட்லயே கிடக்க வேண்டியது. அஞ்சு இருந்தாலும் இல்லாட்டியும் நம்ம வீட்லயே இருக்கிற தின்னுபிட்டு கிடக்க வேண்டியது. எவ வீட்டுக்கும் சொந்த பந்தம் கொண்டாடிக்கிட்டு எவ வீட்டுக்கும் அங்கேயும் இங்கேயுமா அலையிற வேலையை முதல்ல விட்டுவிட்டு பேசாம அக்கடன்னு வீட்டில் கிடக்கணும். ஆமா, அவள் வீட்டுக்கு போனால் அவள் ஒன்று பேசவும், இவ வீட்டுக்கு போனால் இவ ஒன்று பேசவும், அவளு பேசுறதெல்லாம் நம்ம காதில் வாங்கிக்கிறவும் தேவையா நமக்கு? நம்ம வீட்டில் நம்ம கிடந்தா எவ பேச வருவா? எவ்வளோ நம்மள பேச மாட்டாளுவ. நம்ம ஆட்டுக்கு நம்ம பொழப்ப பார்த்துக்கிட்டு உக்காந்துருக்கலாம். நான் வந்தது தானே இப்போ பிரச்சனை. நான் வந்திருக்க கூடாதான். நான் என்னத்துக்கு வந்து தொலைச்சேன்னு தெரியல. சரி தாம்பு வாரேன். என்னத்துக்கு நீ உன் மாமியால் நீனும் அடிச்சிட்டு கிடக்குறிய? என்னையால வந்த உம்பு? நான் போவா? ஆமாம், உன் பிள்ளையே பார்த்துக்கலான்னு வந்தேன். அவன் தூங்குறான்னு சொல்கிறேன். சரி பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு வந்து பார்த்துக்கிறது. வேறு லெவனு கோச்சிக்கிட்டு நீ வாட்டுக்கு வருஷத்துக்கு ஓடாத என்ன? நான் சொல்கிறத முதல்ல கேளு. நான் தெரியாம தான் கேட்குறேன். மல்லி அக்கா இருக்கால, அவங்க மேலே அப்படி உனக்கு என்னதான் கோவம்? அப்பட்டா எனக்கும் அவளுக்கு எந்த கோவமும் இல்லடி. நான் என்னத்துக்குடி அவன் மேலே கோவப்பட போகிறேன்? அவள் முன்ன மாதிரி இருந்த பாசமும் முன்ன மாதிரி இருந்த நேசமும் இப்போ கிடையவே கிடையாது. பார்க்கறதுக்கவே ஆளே மாறிட்டா. முன்ன போல எல்லாம் ஒரு மாதிரியெல்லாம் பேசுகிறதும் இல்லைத்தா. அப்பப்போ வீட்டு பக்கம் வருவா, பேசுவா, வைப்பா, என்னமோ இது பண்ணுவா. இப்போல்லாம் வீட்டு பக்கம் வாரதும் இல்லை, பேசுகிறதும் இல்லை, வைக்கிறதும் இல்லை. கூப்பிட்டு விடுவா, அவள் மாவுள்கிட்ட சொல்லி விடுவா, மாவுள்கிட்ட என்னமோ செஞ்சால் கொடுத்து விடுவா, பண்ணுவா. அதெல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல, செய்கிறதில்ல, வைக்கிறதில்ல. அதனால் அன்னைக்கு ஓடி போய் அவகிட்ட நம்ம என்னத்துக்கு குழம்பு வாங்கணும் அப்படின்னுட்டு அந்த அருவியை கூப்பிட்டு அடியே கொஞ்சம் குழம்பு குடின்னு அவள்கிட்ட கொஞ்சம் குழம்பு வாங்கிட்டு வந்தது. அதான் தப்பு. நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. நான் அதை பண்ணோன்னா அவளுக்கு ரோசம் வந்துருச்சு. நான் நினைக்கிறேன் அம்மா. அப்புறம் என் தங்கச்சிக்காரி இருக்காளே நாச்சி எம்மை, அவள் பொசுக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டுவிட்டா. என் வீட்டு பக்கம் வந்தேன் அவ்வளோதான் அப்படின்னு. எனக்கு மனசே கேட்கல. அழுதன்னா அழுக. அன்னைக்கு ராத்திரி பூரா தூக்கம் இல்லை, ஒன்றும் இல்லை, அழுதுகிட்டே கிடந்தேன்னா பார்த்துக்கேன். அப்படியெல்லாம் அவ்வளோ பேசிவிட்டாளேன்னு மன வருத்தம் தான். வேற ஒன்றும் இல்லை. வேற என்னத்துக்கு நான் அவள் மேலே கோவப்பட போகிறேன், வைக்க போகிறேன் சொல்லு? இதுதான், வேற ஒன்றும் இல்லை. வேற ஒன்றும் இல்லைல்ல மல்லிகாக்கா மேலே. அப்புறம் எதுக்கு மல்லிகாக்கா மேலே நீ போறேன்னு சொல்லிட்டு என் அத்தைக்கிட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்க? ஏன் மாமியாக்காரிட்ட? இங்கே பாரு பெரியப்பத்தா, நான் சொல்கிறத முதல்ல கேளு. உனக்கு முடியலை ஆத்தலை அப்படின்னா உன் தங்கச்சி வருமா? நாச்சியம்மா உன் தங்கச்சி வருமா? இல்லை அருவி வராளா? இல்லை ஏன் மாமியா முல்லை வருமா? மல்லிகாக்கா வருமா? இதில் நீ உண்மையே பேசணும். இதில் யார் உண்மைக்குமே வருவா உனக்கு ஏதாவது ஒன்றுன்னா அப்படின்னு இதில் நீ உண்மையை பேசணும். இதில் ஏதாவது மறைச்சி பேசினா அவ்வளோதான் பதுக்க. இதில் யார் உனக்காக ஃபஸ்ட்டில் வந்து நிற்பா, ஓடோடி வருவா? உண்மையை மட்டும் பேசுகிற சொல்லு பெரியப்பத்தா. இதில் யார் ஃபஸ்ட்டு வருவா? என் மாமியா வருமா? ஒரு நாளையில வந்து உன் வீட்டில் நின்றுருக்கா? உனக்கு ஏதாவது அது இதுன்னு பண்ணியிருக்கா? இல்லை உனக்கு ஏதாவது அது இதுன்னு செஞ்சுருக்கா? கிடையாதுல்ல. அப்புறம் அருவி வருவாளா? அருவிக்கே மல்லிகாக்கா தான் பார்த்துட்டு இருந்துச்சு. சரி, நம்ம அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம அக்காவுக்கு அதை கொண்டு கொடுப்போம், நம்ம அக்காவுக்கு இதை கொண்டு கொடுப்போன்னு. இல்லை உன் தங்கச்சி நாச்சியம்மா தான் உன்னை பார்க்குறதுக்கு அங்கே ஓடியாருமா? வராதில்ல. உன்னை பார்க்குறதுக்கு யார் வருவா? இதுவே உனக்கு உடம்பு சரியில்லைன்னா மல்லிகாக்கா தான் முன்னாடி வந்து நிற்கும். ஐயோ பெரியத்த உனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும், வா ஆஸ்பத்திரிக்கு போவோம், வா அதை சாப்பிடு, வா ரசம் சோறுத்துன்னு, வா ரசம் வச்சு தரேன், அதை பண்ணி தரேன், இதை பண்ணி தரேன்னு யார் வந்து உனக்கு முன்னாடி நிற்பா? மல்லிகாக்கா தான் வரும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஊரில் தானே நானும் பிறந்து வளர்ந்தேன். எனக்கு தெரியாதா யார் உன்னை பார்த்துப்பா வச்சுப்பான்னு? அது தெரியாமல் நீ மல்லிகாக்கா மேலே நோட்ட சொல்லிட்டு மல்லிகாக்காவை குறை சொல்லிக்கிட்டு மல்லிகாக்காவை இது பண்ணிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான். இதுக்காண்டி தான் உன் மேலே கோவப்பட்டு நான் உன்னை பிடிச்சி திட்டினதுக்கு காரணமே பெரியப்பத்தா. ஆமாம், மல்லிகாக்காவே கோலா சொல்லிட்டு எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு தெரிஞ்சுன்னா அது உனக்கே நல்லது கிடையாது. அதை பாரு. நமக்கு யார் எல்லாம் பண்ணுறா வைக்கிறா, நமக்கு யார் இது வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணினது அப்படின்னு முதல்ல யோசி பெரியப்பத்தா. அதை யோசிக்காம நீ வாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு தெரியாத. இதனால தான் இதை உனக்கு விளக்கமாக நான் சொல்லணும் அப்படிங்கிறது தான். ஆமாம், திடீர்னு ஏன் மல்லிகாக்கா எனக்கு அதை பண்ணலை இதை பண்ணல நீ ஏன் யோசிச்சுக்கிற? எதுக்காக? ஆமாடி, நீ என்ன அவ பண்ணுறா வைக்கிறத சொல்லி காமிக்கிறியா? பண்ணாதான், வச்சாதான், வந்தாதான், போனாதான், இல்லைங்களை எல்லாம் செஞ்சு கொடுத்தா, எல்லாம் பண்ணி கொடுத்தா, தூக்குனா எடுத்தா செஞ்சா இல்லைங்களை. இப்போ என்ன கொஞ்ச நாளாக என்னை கண்டுக்கிறது இல்லை, வாரதில்ல, போகிறதில்ல, பேசுகிறதில்ல, முன்ன மாதிரி கிடையாது, கொடுக்குறதில்ல, வைக்கிறதில்ல. எனக்கு அதுதான் கோவம். அது ஏன் தெரியுமா? முன்ன மாதிரி வாரதில்ல, போகிறதில்ல,
அது மாமியா உடம்பு சரியில்லாமல் வீட்டில் வந்து கிடக்குது. இப்போ மூச்சு மெச்சு இல்லாமல் 3 நாள் ஆஸ்பத்திரியில் கிடந்துச்சா, வீட்டில் கொண்டாந்து வச்சுட்டு அது நல்லது கெட்டது பண்ணிக்கிட்டு இருக்குது. ஒன்னே எங்கிட்ட பார்க்க வரும் அது. நீ தானே உடையாந்து உடையாந்து பார்த்துட்டு போயிருக்கணும். நீ அது மேலே கோச்சிக்கிட்டு நீ இருந்தா அது மாமியாவை யார் பார்க்குறதா? அதனால தான் அது வந்திருக்காது, உனக்கு ஒன்றும் பண்ணியிருக்காது, செஞ்சுருக்காது. நீ என்ன நினச்சிருக்கணும், அவளுக்கு நேரம் இல்லை, அதனால நம்ம பார்க்க வைக்க வந்திருக்க மாட்டா, கொடுத்துருக்க மாட்டா, நம்ம ஓடி போய் பார்ப்போம் பண்ணுவோம், அவகிட்ட கேட்போம் நீ நினச்சிருக்கணும். ஆனால் நீ என்ன தெரியுமா நினச்சிருக்க? நான் ஓப்பனாக சொல்லவா பெரியவத்தா? இதில் எதுவும் நீ கோச்சிக்கிற மாட்டேன். சொல்லுடியாத்தா, இதில் கோச்சிக்கிறதுக்கு என்ன இருக்குது சொல்லு. நீ தான் சொல்கிறீங்களா அவ்வளோ பேசுறீ. ஓ ஆத்தா முத்தம்மா கூட அப்படி பேச மாட்டா, முத்தம்மாவும் முத்தலகம் நான் பேச்சு பேசுகிற. சொல்லு, நீ என்ன தெரியுமா நினச்சிட்ட? அவளுக்கு பணம் வந்துருச்சு, அவளுக்கு நகை வந்துருச்சு, அதனால நம்மளை பார்க்க மாட்டா, அதனால நம்மளை மதிக்க மாட்டா, அதனால நம்மக்கிட்ட வரமாட்டா அப்படின்னு உன்னோட நினப்பு பெரியப்பத்தா. கரெக்டா? கரெக்டாக சொன்னானா? இதானே உண்மை? சொல்லு, இதானே உண்மை? இதனால தானே நீ இப்படிலாம் யோசிக்கிற? லூஸ் மாதிரி நடந்துக்காம பேசிக்காம மல்லிகாக்காவிட்ட எப்பவும் போல பேசி எப்பவும் போல நடந்துக்க. இது மாதிரி உனக்கு யாரும் விளக்க சொல்கிறாங்களா? சொல்லலைல்ல. உன்னை ஏற்றி ஏற்றி தான் விடுவாங்க. ஏன்னா இங்கே இருக்கவங்க யாருக்குமே மல்லிகாக்காவை பிடிக்காதே, அதனால எல்லாரும் உன்கிட்ட மல்லிகாக்காவை ஏற்றி ஏற்றி தான் விடுவாங்க. நான் உனக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன், தெளிவாக சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே நீ மல்லிகாக்காவை புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, புரியாமல் போனாலும் சரி, என்னமோ பண்ணிக்க போடி. இப்போதான் நான் திரும்பிக்கிட்டு அவகிட்ட போகிறேன். அவளே என்னை கோவப்பட்டு விரட்டிட்டா. அவளும் சரி, அவன் மாமியாரும் சரி. அதனால நான்லாம் அவளை பார்க்கவும் போக மாட்டேன், பேசவும் மாட்டேம்மா. யாரோ என்னமோ பண்ணிக்கிட்டு போட்டும், தேவையா எனக்கு? இதுக்கு மேலே ஓ விருப்பம் பார்த்தா நான் உனக்கு எந்த அளவுக்கு தெளிவாக சொல்லணுமோ, எந்த அளவுக்கு தெளிவாக பேசணுமோ நான் பேசிட்டேன். நீ எடுத்துக்கிறது சரி, எடுத்துக்காம இருக்கிறது சரி, ஓ விருப்பம். இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நீயாச்சு யாராச்சு இனிமேட்டுக்கு மல்லிகாக்காவை அங்கே போய் புறணி சொல்லிட்டு இங்கே போய் புறணி சொல்லிட்டு ஏதாவது பேசிட்டு இருக்கேன் காதில் விழுந்துச்சு, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்து உன்னை பிடிச்சி திட்டி விடுவேன். பார்த்துக்க, அது எந்த இடமா இருந்தாலும் ரைட்டு. சரி நான் வாரேன். இதுக்கு மேலே நம்ம எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எடுத்து சொல்லணும்னு சொல்ல முடியும். சொல்லியாச்சு, எடுத்துக்கிறது சரி, எடுத்துக்காது சரி, அவங்க பொறுப்பு. சார் கொரியர். கொரியரா? அதான் டாப் போட்டிலாம் வந்துருச்சு போல. ஐசக்கா பவி பவி ஓடி வாங்கிட்டு வாடி பாப்போம் நல்லா இருக்கா என்னன்னு. போடி பவி. ஓ நான் எதுக்கு போகணும்? போக மாட்டேன். போ, நீ தானே ஆர்டர் போட்ட, உனக்கு தானே போட்ட, நீயே போய் வாங்கிக்க. பாருமா, இவ போடுவாளாம், இவளுக்கு போய் நான் வாங்கணுமா? போ ஐசக்கா, நானும் போய் வாங்க முடியாது. நீ வாங்கினா வாங்கு, வாங்காட்டி போ. உனக்கு ஒரு வேலைக்காரி என்னன்னு, உனக்கு ஒன்று ஒன்றா வாங்கி கொடுக்கறதுக்கு. மேடம் வீட்டில் இருக்கீங்களா? கொரியர் வந்திருக்கு, யார் இருக்கீங்க? வாங்க. இந்த வந்துட்டோம்ப்பா. போங்கடி. எவ்வளவு அந்த பையன் நின்று கத்திக்கிட்டே இருக்கு பாரு. ஐசு நீ தான் போ, அவளுக்கே கடுப்புல இருப்பா அவளை உனக்கு போட்டாச்சேன்னு. அவளா போய் உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்க போறா? ஐசு நீயே ஓடு. ஆமாம்மா, சரியான பொறாம பிடிச்சவளா இருப்பா போல. வாங்கிட்டு வந்து குர்றீன்னா ரொம்ப சீன் போடுறா. மூஞ்சி முகரையும் பாரு. போ, ஏதாவது ஐசக்கான்னு கேப்பில்ல, அப்ப இருக்கு உனக்கு பாருடி. வந்துட்டேன். நீயும் அவளோட சேர்ந்துட்டு என்னமோ ரொம்ப கடுப்பா இருக்கே, பொறாம பிடிச்சவன் பேசிட்டு இருக்காத. ஆமா, நீ எனக்கு ஏதாவது சொன்னா ஆர்டர் போடுறியா? அவ மட்டும் போடுற. நீ காலேஜ் படிக்கையில அம்மா உனக்கு போடுறேன் சரியா? இப்போ ஒன்றும் உனக்கு தேவையில்ல, புரிஞ்சுதா? எனக்கு இப்போ தேவையில்லையோ? சரிதான். தான தந்தன தான தான தந்தனத்தோ ஐய பாட்ட பே. இவளுக்கு ஏமா மூஞ்சி முள்ள பண்ற மாதிரி போகுது? ஆளை பாரு. இரு, டாப்பு பிரிச்சு பாப்படி. பிரி, நல்லா இருக்கா என்ன, எப்படி வந்திருக்குன்னு பாப்பா. இருமா பொறுமை உட்காந்துக்கிறேன். தான தந்தனத்தோ பாட்ட பேரு. வாவ்மா, பிங்க் கலர் வேற லெவல்ல இருக்கு. அழகா இருக்குல்ல தா? நான் கூட என்னமோ நினைச்சேன் தா, அழகோல வந்திருக்கு. சூப்பரா இருக்குமா. ஆனா நான் வேற பிங்க் கலர் போட்டேனே, இது என்ன டிசைன் மாறி வந்திருக்கு? மா, பிங்க் கலர் தான் போட்டேன் டாப்பு, ஆனா இது பார்ட்டி வேர் மாதிரி இருக்கு. இது மாதிரி நான் போடல, கேஷுவல் காலேஜ் வேர் டாப் மாதிரி போட்டேன். இது வேற மாதிரி வந்திருக்கு, என்னன்னு தெரியலையே. சரி இரு, அடுத்து பார்ப்போம். அப்ப எனக்கு தெரியும் ஐசக்கா, நல்லா இருக்கு, நான் வச்சுக்கவா? அதான் நீ வேற போட்டியில மாறி வந்துருச்சு. போடி, பரவாயில்ல, எதுவா இருந்தா என்ன, இதுவும் கியூட்டா தான் இருக்கு, நானே வச்சுக்கிறேன். உன் வேலையை பாரு, மூஞ்சிய பாரு. நீ தான் வேற கலர் வந்திருக்குன்னு நான் கேட்டா ரொம்ப தான் பண்ணிட்டேன். சரி அடுத்து என்ன கலர் ரெடியாது? இருமா பார்ப்போம். அடுத்து வந்து ஸ்கை ப்ளூ கலர் போட்டேன், என்ன கலர் அழகா இருக்கு பார்ப்போம். எடு. இது என்னது? மங்காத்த கலரு. தான தந்தனத்தோ தன தான தந்தனத்தோ. இது என்ன மஞ்சள் கலர்ல மங்காத்த கலர் ஆரியத்த கலர் மாதிரி இருக்கு. நீ ஸ்கை ப்ளூ கலர்னா? ஐயா அம்மா, ஸ்கை ப்ளூ கலர் போட்டே மஞ்சள் கலர் வந்திருக்கு. இது நல்லா இருக்குமா எனக்கு? இது அடி போட்ட, இதுக்கு தாண்டி நான் ஆன்லைன்ல
போடக்கூடாதுங்கிறது மாற்றி மாற்றி வந்திருக்கு பாரு. ஆனாலும் டிசைன் நல்லா தான் இருக்கு, போட்டுக்க. அப்புறம் என்ன ஒன்று இம்மா, முன்னாடிலாம் நம்ம போட்டிருக்கோம் கரெக்டாக, நமக்கு ஆர்டர் போட்டது கரெக்டாக வரும்ல. இந்த வாட்டி ஏமா அப்படி மாறி மாறி வந்திருக்கு? எனக்கு பிடிக்கவே இல்லைம்மா. இருந்தாலும் ஓகே, காலேஜுக்கு அப்புறம் டாப் இல்லை, யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அது டாப் மட்டும் ஆர்டர் போட்டு லெக்கின்லாம் ஷால்லாம் என்கிட்ட மேனேஜ் பண்ணிக்கலாம் இருக்கிறதா நினச்சேன். ஆனால் இந்த கலருக்கு அந்த பிங்க் கலருக்கு ஒயிட் கலர் ஷால் டாப் போட்டுக்கலாமா, ஷாலு லெக்கின்னு. அப்போ இந்த எல்லோக்கும் ஒயிட்டும் மேட்ச் ஆகும், பிளாக்கும் மேட்ச் ஆகும் நினைக்கிறேன். என்கிட்ட ஒயிட், எனக்கிட்ட மஞ்சள் கலர் லெக்கின் இருக்கே. மஞ்சள் கலர் டாப்புக்கு மஞ்சள் கலர் லெக்கினே போட்டால் நல்லா இருக்காதுடி ஐசே. சித்தி, ஆமாம் இந்த டாப்ல ஆர்டர் போட்டுறது நான் தான் சித்தி. ஏய், இதெல்லாம் நான் ஆர்டர் போட்டேன் நீன்ற நீங்க போட்டீங்களா? அதுவே இருக்காதா உனக்கெல்லாம்? என்ன சித்தி சொல்றீங்க? நீங்க ஆர்டர் போட்டீங்களா? நான் டாப் ஆர்டர் போட்டேன், எனக்கு மாத்தி வந்துருச்சு. இந்த கலர் டாப்ல நான் தான் ஆர்டர் போட்டேன், அது எப்படி உனக்கு மாத்தி வந்துச்சுன்னு சொல்ற? அதுல அட்ரஸ் என்ன இருக்குன்னு பாரு. இந்த ஒரு நிமிஷம் இருங்க. ஆமா, அருவி கிருஷ்ணன் இருக்கு. என்னோட பேருக்கு தானே வந்திருக்கு, யார் பேருக்கு வந்திருக்குன்னு கூட பார்க்க மாட்டியாக்கும்? கொடு. அறிவே இல்லாம பார்க்காம ஒரு இஷ்டத்துக்கு பேச்சு பார்த்துட்டு இருக்க. சரி, இதே போட்டிருந்தா என்ன ஆகுறது? நான் வரலன்னு இருக்கவா? இப்போ இந்த கலர்லாம் பார்த்து தான் வந்து கேட்டுட்டு இருக்கேன். படிக்கிறதானே, கொஞ்சம் கூட மேனஸ் தெரியாது. இப்போ என்ன அருவி, அவளும் ஆர்டர் போட்டிருந்தா மாற்றி இது வந்துருச்சோன்னு நினச்சா அட்ரஸை பார்க்காம பேரை பார்க்காம பிரித்து பார்த்துட்டா. இப்போ என்ன போட்டா பார்த்துட்டா, அதுக்கு பேசுகிற? உங்ககிட்ட நான் பேச கிடையாது, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? நான் உங்ககிட்ட பேசுனேன்னா என்ன? நான் பாட்டு தானே இருக்கேன். அந்த பாக்ஸு டாப்ஸு ரெண்டையும் கொடு, அவை இதை எடுத்து கொடு. இனிமே ஏதாவது வந்துச்சுன்னா யார் பேருக்கு வந்திருக்கு எங்க வந்திருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணேன்னு இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கா. போச்சா, மூஞ்செல்லாம் உடைச்சிடுவேன், ஓடிடு மரியாதையா. உன்னால தாண்டி, நீ தான் கருகிட்டே இருந்த. போச்சு எனக்கு. ஆளை பாரு, ஏன்னா அப்படிலாம் கேவலமா இருக்கியோ தெரில. போப்பா என்கிட்ட. ஆளை பாரு, நான் என்ன கருகுனேன்? மாத்தி நீ பிரிச்சுட்டு உன்னோடது வரும் இரு. இனிமே வந்துச்சுன்னா யார் அட்ரஸ்க்கு வருது என்ன வருதுன்னு பேரை பார்த்துட்டு அப்புறம் பிரி. தேவையவள்கிட்டலாம் நம்ம திட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லு. ஆமாம்மா, தேவையில்லாம பிரித்து இவங்கள்ட்டலாம் பேச்சு வாங்கணுமா? நம்ம ஒரு தடவை செக் பண்ணியிருக்கலாம். நான் தேவையில்லாமல் பிரித்து தொலைச்சிட்டேம்மா. இனிமேல் பார்த்து தான் பண்ணணும்.